ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 12th சிபிஎஸ்சியில் கிரியேட்டட் சம்முன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையான சம்மு. இந்த சம்மை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? கொஷின் பார்க்கலாங்களா? தி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் 1 2 3 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஷினை பாருங்கள். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு dy by dx இருக்குது. ஸோ அதனால் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிற வார்த்தை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிற சாப்டரில் லீனியர் எக்ஸு லீனியர் ஒய் மாடலில் வரும் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா? பாருங்கள், கிவன் ஈக்குவேஷனுக்கு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ அல்லது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளிகேஷன் இந்த டிவிஷன். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள். இப்போது ரெண்டு சைடு என்ன பண்ணுங்கள், ரெசிப்ரோக்கல் எடுங்க. ஸோ நீங்கள் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம லீனியர் எக்ஸு லீனியர் ஒய் அப்படின்னு அந்த மாடல் வந்துச்சுனாலே நமக்கு ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. ஒன்று டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனு இந்த மாடல் இருந்தால் லீனியர் இன் ஒய் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே போல் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பிஎக்ஸு ஈக்குவல் டு Q. இந்த மாடல் இருந்தால் லீனியர் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒன்று இந்த மாடல் கொண்டு வரணும் அல்லது இந்த மாடலுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ அந்த மாடலை கொண்டு வர முடியுமானா முடியாது. சரிங்களா? ஏன்னா இங்கே சிங்கிள் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷனை இந்த மாடலுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லாம்னா டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டிங்கன்னா டிஎக்ஸ் பை டிஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ரெசிப்ரோக்கல்னா டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே வந்தால் டிஎக்ஸ் பை டிஒய். 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்துனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் எக்ஸு இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் அதாவது நம்ம ப்ளஸ்னே சொல்லிக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் பிஎக்ஸு ஈக்குவல் டு கியூ. ஸோ செகண்ட் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் px is equal to q. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த மாடலில் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுங்க. 1 இஸ் த ஃபார்ம் ஆஃப் dx by dy plus px is equal to q அந்த மாடலில் இருக்குது. ஸோ இந்த மாடலில் இருக்கிறனால இட் இஸ் எ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸு. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ -1, பியோட வேல்யூ -1, கியூவோட வேல்யூ வந்து பாருங்கள், கியூவோட வேல்யூ y. ஓகேங்களா? ஸோ இது லீனியர் எக்ஸ்ன்னு சொன்னோம்னா P and Q are function of y இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? ஓகே. அப்போது லீனியர் இன் எக்ஸ்ன்னு இருக்கிறனால இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு என்ன சார் ஃபார்ம் அப்படின்னா IF இஸ் ஈக்குவல் டு IFனா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ IF இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் PDY, இ பவர் PDY. ஸோ வேல்யூ ஆஃப் P வந்து -1. ஸோ பியோட வேல்யூ -1 இங்கே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த -1 வெளியே எடுத்துருங்க. இ பவர் மைனஸ் வெளியே எடுத்துட்டா இன்டகல் டிஒய் இருக்கும். ஸோ இ பவர் மைனஸ் இன்டகல் டிஒய்னா ஒய், இன்டகல் டிஒய்னா ஒய். ஓகேங்களா? ஸோ ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஒய் விச் இஸ் த ரெக்யூர்டு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் இ பவர் மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.